إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. தமிழகத்தினுடைய பெரும்பாலான பகுதிகளில் தமிழ்நாட்டுடைய எல்லா அறிவு அரசாங்கங்களிலும் ஒவ்வொரு பெண்கள் ஸ்தாபனங்களிலேயும் நோன்பு வைத்து மிகவும் இக்கட்டான நிலையிலே ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய பலஸ்தீன மக்களுக்காக அவர்களுடைய துயரங்கள் நீங்கி சுபிட்ச வாழ்வு கிடைப்பதற்காக நோன்பு வைத்து துவா செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்காக அந்த துவாக்களை கபூல் செய்திருக்கிறோம். உலகத்திலே அடிச்சாட்டியங்களுக்கும் அநியாயங்களுக்கும் முன்னோடியாக இருக்கக்கூடிய போர் குற்றவாளி இன்றைய இஸ்ரேலினுடைய பிரதமர் நெதன்யாகு ஏன் இந்த பலஸ்தீன் மக்களுக்காக இப்படிப்பட்ட மக்களோடு நாங்கள் யுத்தம் செய்கிறோம் என்ற ஒரு அறிக்கையிலே அவர் யுத்தத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லும் பொழுது சொன்னார், காட்டுமிராண்டித்தனமான ஒரு சமூகத்தை எதிர்த்து நாகரீகமான ஒரு சமுதாயம் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். பலஸ்தீன மக்களை குறித்து சொல்கிறார், காட்டுமிராண்டித்தனமான நாகரீகத்தை கொண்ட ஒரு சமுதாயத்தை எதிர்த்து நாகரீகமான இன்றைய காலகட்டத்தில் நாகரீகமான ஒரு சமுதாயம் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறது. நன்றையும் சொல்கிறார், மேற்கத்திய கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கு தான் இந்த யுத்தம் என்று சொல்கிறார். மக்களே, அதாவது இஸ்லாமிய கலாச்சாரத்திற்கு நேர் எதிராக மேற்கத்திய கலாச்சாரத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறார். இஸ்லாமிய கலாச்சாரம் என்பது உலகத்தில் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் ஒடுக்கவியலையும் எல்லா விதமான மாண்புகளையும் கொண்டது. எப்படிப்பட்ட பெரும் மாற்றத்தை இந்த உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தி அந்த உயர்ந்த மாற்றத்தை, நல்ல பண்பாடுகளை, உயர்ந்த குணங்களை உலகத்தில் நிலைநிறுத்த செய்தார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் மேற்கத்திய கலாச்சாரம் என்பதை பொறுத்தவரையிலே சில அறிவியல் ரீதியான வளர்ச்சி, தொழில்நுட்பங்கள் இவைகள் தான் அதில் இருக்கிறது. அல்லாது பொதுவாக பண்பாட்டிலும் நாகரிகத்திலும் மிக 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 கீழ்த்தரமான ஒரு நிலைதான் மேற்கத்திய கலாச்சாரம். மேற்கத்திய கலாச்சாரத்தை பொறுத்தவரையிலே சுயநலம் பிரதானமானது. சுயநலம், பிறருடைய வலி வேதனை அவர்களுக்கு தெரியாது. பிறருடைய வலி யார் என்ன வேதனைப்பட்டாலும் சரி, நான் சேஃபாக இருக்கிறேனா, நான் பாதுகாப்பு இருக்கிறேனா என்பதுதான் அவருடைய குறிக்கும். பிறர் என்று சொன்னால் யாராக இருந்தாலும் சரி, தன்னுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களுடைய வலியையும் கூட அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள். இந்த மேற்கத்திய கலாச்சாரத்தினுடைய அடிப்படையான ஒன்று என்னன்னா, அவங்க சுயநலம் தான் பிரதானமாக இருக்கு. அதே மாதிரி இந்த மேற்கத்திய கலாச்சாரத்தை ஆய்ந்தவர்கள், அதை பார்த்தவர்கள், ஆபாசம் பிரதானமான இன்னைக்கு உலகத்துல செல்போன் வழியாக உலகத்தினுடைய இந்த நவீன கலாச்சாரத்தினுடைய நிலையில ஆபாசம் என்பது எல்லோரையும் தெரிந்து கொண்டிருக்கிறது. பெரியவர்கள், சிறியவர்கள், வாலிபர்கள், அது மாதிரி பெண்கள் என்று யாரையும் விடாத அளவிற்கு இந்த ஆபாசத்தினுடைய நிலையிலே உலகத்தை மூழ்க வைத்தவர்கள் மேற்கத்திய கலாச்சாரத்தினர்கள். அவர்கள் தான் சிறு பிள்ளைகள் உட்பட கொடூர மனப்பான்மை வரக்கூடிய அளவிற்குண்டான விளையாட்டுகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள், அதை பயிற்சி கொடுக்கிறார்கள். எல்லா விதமான ஆபாசமான அடிப்படைகளுக்கும் வன்முறைகளுக்கும் காரணம் அவர்கள். பல்வேறு விதமான வன்முறை விளையாட்டுகளை, மாதிரி தவறான விளையாட்டுகளை, ஆபாசமான செய்திகளை, எந்த ஒரு நல்ல செய்தியை போடணும்னாலும் கூட ஒரு ஆபாசமான ஒரு படத்தை போட்டுவிட்டு தான் போட வேண்டும் என்ற அளவிற்கு உலகத்திலே ஆபாசத்தை விரித்து கொடூரமான முறையில் ஆக்கியிருக்கக்கூடியவர்கள் மேற்கத்திய கலாச்சாரத்தினர். அது மாதிரி போதைங்கிறது இன்னைக்கு தப்பில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறார். இன்றும் கூட முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதிகளிலே போதை தொடர்பான எந்த கடைகளும் இல்லை. ஆனால் இந்த காலகட்டத்திலும் கூட ஆனால் போதை என்பது தப்பில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதை எல்லா நிலையிலையும் எல்லோரிடத்திலையும் கொண்டு சேர்த்தது இந்த மேற்கத்திய கலாச்சாரம். மேற்கத்திய கலாச்சாரத்தோடு இஸ்லாமிய கலாச்சாரத்தை ஒப்பிட்டு சொல்கிறார். மேற்கத்திய கலாச்சாரத்தை நிலைநிறுத்துவதற்கு தான் இந்த போர் என்று சொல்கிறார். அது மாதிரி மேற்கத்திய கலாச்சாரத்தை பொறுத்தவரை எதையும் திரித்து கூறுவது. பாருங்கள், பலஸ்தீன மக்களை பொறுத்தவரை அவங்க எதுக்காக யுத்தம் செய்யறாங்க? தன்னுடைய நாட்டை, தன்னுடைய சொந்த பூமியை பாதுகாப்பதற்காக. 48 பிரிட்டனுடைய கடுமையான முயற்சியை கொண்டு போய்
இஸ்ரேல் ஒரு நாட்டை, ஒரு பகுதியை உருவாக்கி வைத்தார்கள். அதற்கு பிறகு அதை யுத்தம் செய்து பெரிதாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மக்கள் போராடுவது தன்னுடைய பூமியை பாதுகாப்பதற்கு, தன்னுடைய கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கு. அப்படிப்பட்டவர்களை வன்முறையாளர்களாக, கொடுமையானவர்களாக அவர்களை ஆக்கியிருக்கிறார். அது மாதிரி யுத்த கைதிகளுடைய பரிமாற்றம் வந்த நேரத்திலே கூட, இந்த வரலாற்றை படித்தவர்களுக்கு தெரியும், யுத்த கைதிகளுடைய பரிமாற்ற ஒப்பந்தம் நடந்த நேரத்திலே கூட முஸ்லிம்கள், இந்த பலஸ்தீனத்தினுடைய பொறுப்பாளர்கள் எவ்வளவு கண்ணியமாக நடந்து கொண்டார்கள். வயது முதிர்ந்த பெண்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு உண்டான மருந்து மாத்திரைகள் உள்ளிட்ட எல்லா காரியங்களையும், உணவுக்கு சம்பந்தப்பட்டதையும் மிக கவனமான முறையில், நான் இருந்த இடத்தை விட கைதியாக பிடிபட்ட இடத்தில் ரொம்ப கண்ணியமாக நடத்தப்பட்டேன் என்று ஒரு பெண்மணியை பகிரங்கமாக பேட்டி கொடுக்கக்கூடிய அளவிற்கு கைதிகளை அவ்வளவு பரிசுத்தமாக நடத்தினார். ஆனால் அங்கிருந்து விடுதலை செய்யப்பட்ட, இஸ்ரேலுடைய சிறைகளிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட கைதிகள் பரிமாற்றம் என்ற ஒரு நிலையிலே அங்கே உள்ள இளைஞர்களை எல்லாம் தங்களுடைய விரட்டுகளை ஒடித்து இருக்கிறார். எங்களுடைய விரட்டுகளை ஒடித்துத்தான் எங்களை அனுப்பினார் என்று சொன்னார். அப்படி ஒரு நாகரீகம் இல்லாத ஒரு நிலையிலே அவர்கள் இருந்து கொண்டு முஸ்லிம்களை பார்த்து, பலஸ்தீன மக்களை பார்த்து, தன்னுடைய நாட்டுக்காக பாடுபடக்கூடிய அவர்களை பார்த்து நாகரீகமற்றவர்கள், காட்டுமராண்டித்தனமானவர்கள் என்று சொல்லுவார். எதையும் செய்திகளை திரித்துத்தான் சொல்லுவார், திரித்து சொல்லக்கூடிய அந்த யூதர்களுடைய பழக்கத்திலே வந்தவர்கள் தானே இங்கு உள்ள பிராமண சமுதாயம். இவங்களும் அப்படித்தான், எதையும் திரித்து. இந்த ஆயுத பூஜை, விஜயதசமி அது சம்பந்தமாக சில விஷயங்கள் படிக்கும் பொழுது இது எதற்காக, என்ன விஷயம் என்று பார்க்கும் பொழுது, அசோக மன்னன் இருக்கிறானே, கலிங்கத்தை வென்று 10ஆம் நாள், அதுதான் விஜயதசமின்னு சொல்றாங்க. விஜயம்னா வெற்றின்னு அர்த்தம், தசமின்னா 10ஆம் நாள்னு அர்த்தம். விஜயதசமின்னு சொன்னா அந்த அசோக மன்னன் கலிங்கத்தை வெற்றி பெற்ற 10ஆம் நாள், அதான் விஜயதசமிங்கிறது. அது ரொம்ப பெரிய ஆனந்தத்தில் அந்த அசோக மன்னன் இருந்தான். மிகப்பெரிய ஒரு வெற்றி நமக்கு கிடைத்து விட்டது, எதிரிகளை வீழ்த்தி விட்டோம் என்ற ஒரு நிலையில். அந்த நேரத்தில் தான் பௌத்த சமுதாயத்தை சார்ந்த அங்கிருந்த குருமார், இது அசல் பௌத்த விழா. இந்த பௌத்த சமுதாயத்தை சார்ந்த அந்த பெருமக்கள் சொன்னார்கள், அண்ணனை நீ வெற்றி பெற்று விட்டாய் என்று எண்ணுகிறாயா? இல்லை, நீ தோற்று போய் விட்டாய் என்று சொன்னார். என்ன சொல்றீங்க? போய் கலிங்கத்தை போய் பார், இங்க என்ன நடந்திருக்கிறது என்று பார் என்று சொன்ன உடனே கலிங்கத்தை போய் பார்த்தால் அங்கே எதிரிகள் எல்லாம், எதிரி கொடுமையான முறையில் இரத்த ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. எதிரிகளுடைய வீரர்கள் மாத்திரமல்ல, தன்னை சார்ந்து நின்ற அந்த படையினர்களும் கடுமையான வேதனையிலும், துன்பத்திலும், இரத்த ஆறிலும், காயங்களோடும் அவருடைய உறவினர்கள் எல்லாம் நின்று பதறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. இதை பார்த்த அந்த மன்னன் சொன்னார், போர் என்பது இவ்வளவு கொடுமையானதா, போர் என்பது இவ்வளவு ஆபத்தானதா என்று சொல்லி, இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் போர் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அந்த போர் ஆயுதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து அதை கழுகி அதற்கு பிறகு அதை ஒதுக்கி வைத்து விட்டார். அந்த ஆயுதங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்தான் அல்லவா, கழுகி சுத்தம் பண்ணி, அதைத்தான் இந்த ஆயுத பூஜை நடத்துறாங்க. அதுதான் இன்னைக்கு எழுதினாமோ வச்சுக்கிட்டு இந்த ஆயுதத்துக்கு அந்த ஆயுதத்துக்குன்னு சொல்லி அதுக்கு ஒரு கொட்டையும் வைத்துக் கொண்டு இந்த கொண்டாடுதான் என்று சொன்னால், அசல்ல அந்த விழா யுத்தங்களை விட்டும், வன்முறையை விட்டும், போர் நிலைகளை விட்டும் ஒதுக்கப்படுவதற்காக அன்றைய கலிங்கத்து மன்னன் அசோகன் அவன் செய்த அந்த உறுதியை, வரலாற்றை அப்படியே திருத்தி ஒரு பௌத்தத்தினுடைய ஒரு விழாவை, பௌத்த மதத்தினுடைய ஒரு விழாவை இந்து மதத்தினுடைய விழாவை போல ஆக்கி எதிரிகளை வீழ்த்துவதற்குண்டான ஒரு காரணமாக இந்த நாள் இருக்கிறது என்று ஐ லவ் முஹம்மது என்று யூபியிலே சல்லாசனுடைய பிறந்த நாட்களிலே சல்லாசை நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொல்லி அவங்க அதை பதாகை பிடித்துக் கொண்டு சென்றவர்களை எல்லாம் கடுமையான முறையிலே அந்த இப்பொழுது அந்த பகுதியினுடைய முதலமைச்சர் யோகி உள்ள வச்சிருக்கிறார். உள்ள வச்சது மாத்திரமல்ல, இந்த விஜயதசமி நாளில் எதிரிகளை வீழ்த்திய இந்த நாளில் நீங்கள் எதிரிகளாக எங்களுக்கு அமைந்திருக்கிறது என்று ஒரு பேட்டியில் சொல்லுங்கள். அதனால எதையும் திரித்து கூறுவது என்பது அந்த யூதர்களுடைய பழக்கம், அதனுடைய நிலையிலே தான் இவர்கள் தொடர்கிறார். அதனாலே கடுமையான முறையில் இக்கட்டான நிலையில் பாதிக்கப்பட்ட நிலையிலே தங்களுக்காக போராடக்கூடிய அந்த பலஸ்தீன மக்களுக்காக வேண்டி இன்றைய நிலையில் எல்லா விதமான வன்முறையும், ஆபாசமும், அதே மாதிரி சுயநலமும், எதிர் நிலையிலே யார் நிற்கிறார்கள், தான் சுயமாக வாழ வேண்டும், நல்லபடியாக இருக்கணும், எதிரில் யார் பாதிக்கப்பட்டாலும் சரி, இந்த கொடூர மனப்பான்மை உள்ள இந்த யூதத்தினுடைய நிலையிலிருந்து இந்த சமூகம் பாதுகாக்கப்பட்டு அல்லாஹ் அவர்களுக்கு வீழ்ச்சியை தர வேண்டும் என்று நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பலஸ்தீன மக்களுக்கு ஒரு தனி பலஸ்தீன நாட்டை கண்ணியமான முறையில் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருவாங்க. ஒவ்வொருவரும் அநியாயம் செய்யக்கூடியவருடைய இந்த எல்லா விதமான சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் தஆலா
அந்த மக்களையும் நாட்டையும் உலகத்தையும் பாதுகாத்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்